எல்லா நாமத்தை விட மேலான நாமமாகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய எளிமை பிரகாச ஜெப ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு குடும்பத்தில் நடக்கும் சம்பவங்களை இப்பொழுது பார்க்க போறீர்கள். கருத்துடன் பாருங்கள், ஜெபத்துடன் பாருங்கள். முடிவிலை மறுபடியும் சந்திப்போம். பாடா, என்ன கூட்டம் மனுஷன் இன்னைக்கு பிச்சு உதறிட்டாருல்ல. என்ன ஒருத்தரையும் காணோம், எல்லாரும் எங்க போயிட்டாங்க? இவன் தாங்க ஜோசப், சுருக்கமா ஜோ என்று எல்லாராலும் அழைக்கப்படுகிறவன். இந்த வீட்டின் வேலைக்காரன். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க என்ற வசனத்திற்கு எடுத்துக்காட்ட இவன் தாங்க. அம்மா, அம்மே. என்ன ஜோ, மீட்டிங் முடிஞ்சு வந்துட்டியா? இன்னைக்கு மெசேஜ் எப்படி? ரொம்ப சூப்பரான பிரசங்கம். இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை. அருமையா இருந்துச்சுமா. அப்படியா? சரி, எதை பற்றி பேசினாரு? அது வந்து ரொம்ப நல்லா பேசினாரு. எபேசியர், ரோமர், பிலிப்பரில் கூட வசனம் எல்லாம் சொன்னாரு. ஆனா என்ன பேசினான்னு ஞாபகம் இல்லம்மா. நீ கூட்டத்துக்கு போய் பிரயோஜனமே இல்லை. சரி, எஸ்தருக்கு டியூஷன் முடிஞ்சிருக்கும், போய் கூட்டிட்டு வந்துடு ஜோ. சரிம்மா. மம்மி. என்ன டேவிட், வரும்போதே சத்தம் பலமா இருக்கு. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு பிரின்சிபல் சார் வரேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஸ்பெஷல் டிஷ்ஷான மட்டன் குருமா, மட்டன் சுக்காவை செஞ்சு தூள் கிளப்புங்க. சார் அசந்து போயிடணும். சரிப்பா. என்ன டேவிட் தம்பி, அசத்தனும் தூள் கலப்புன்னு சொல்லிட்டு இருக்க? நாளைக்கு எங்கள் பிரின்சிபல் சார் வராரு, அதான் அம்மாவுக்கு வேலை கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஜோ தம்பி, என்னுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷான ஐஸ் பிரியாணி செய்யட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வீட்டை க்ளீன் பண்ணி வைங்க, அது போதும். ஆமாம், என்னமோ சிஎம் வர மாதிரி தான் பந்தா பண்ணுறான். ஆமாம், அப்படி தான் பந்தா பண்ணுவேன். ஏன் உங்கள் ஹெச்எம் வர சொல்லு, அட்லீஸ்ட் உங்கள் கிளாஸ் டீச்சரையாவது வர சொல்லி பார்க்கலாம். சரி சரி, சண்டை போடாதீங்க. எஸ்தர், நீ உள்ளே போமா. மேரே, இவர் தாங்க இந்த வீட்டின் தலைவர். பெயர் பீட்டர். கொஞ்சம் கோபம், நிறைய டென்ஷன் கலந்தவர். அம்மா உள்ள வேலையா இருக்காங்க ஐயா. ஜோ, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர போகிறார். யாருங்க ஐயா? டாடி, எங்கள் காலேஜ் பிரின்சிபல் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. என்னடா திடீர்னு சொல்கிற? நான் வேற எங்கள் எம்டியை கூப்பிட்ருக்கேன். பிரின்சிபால் அடுத்த வாரம் வர சொல்லு. முடியாது, நீங்கள் வேணால் உங்கள் எம்டியை இன்னொரு நாளைக்கு வர சொல்லுங்கள். ஆமாண்டா, என் எம்டியை விட பிரின்சிபால் பெருசாக போயிட்டாரா? உங்களுக்கு எப்படி எம்டி முக்கியமோ அதுபோல் எனக்கு பிரின்சிபல் முக்கியம். சபாஸ், அப்பாவுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கு. உனக்கு வர வர வாய் ஜாஸ்தியாக போகுது. யூத் கிளாஸில் என்னத்தை சொல்லி தராங்க? எப்படி எதிர்த்து பேசுகிற? ஆமாம், யூத் மீட்டிங் நடத்துகிறவங்க கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டா அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறது, இல்லைன்னா யூத் மீட்டிங்க்கு பிள்ளைகளை அனுப்புகிறதே இல்லை. என்ன ஜோ, என்ன முனவுற? ஒன்றும் இல்லைங்க ஐயா, நீங்களே யூத் மீட்டிங் நடத்துங்க. நீ வேற ஒன்று வச்சே சமாளிக்க முடியல. மேரி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. ஏங்க, ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு எங்க அண்ணன் வரேன்னு ஃபோன் பண்ணாரு. போன தடவை வாங்கிட்டு வந்த மாதிரியே இந்த தடவையும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுங்க. என்ன மேரி, இப்போ தானே வந்துட்டு போனாரு, போய் 2 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்ன வேலையாக வராரு? ஆமாம், எங்கள் வீட்டில் இருந்து வந்தால் மட்டும் சலிச்சுக்கங்க. உங்கள் தங்கச்சி பொண்ணு 1 மாசமா இருந்தா, நான் ஏதாவது சொன்னேன்னா, எப்பயாவது சலிச்சுக்கிட்டேன்னா, எங்கள் வீட்டுக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமாக போச்சு. ஐயா, காப்பி. அதுக்கு சொல்லமா, நாளைக்கு டேவிட் பிரின்சிபல் எங்கள் எம்டி வேற வராரு. எம்டியை கவனிச்சா தானே பின்னாடி ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். உங்கள் அண்ணனை வர வேணான்னு சொல்ல, இன்னொரு நாளைக்கு வர சொல்ல. உங்களுக்கு உங்கள் எம்டி எப்படி முக்கியமோ
அதுபோல் எனக்கு என் அண்ணன் முக்கியம். ஸோ நாளைக்கு என் அண்ணன் வரது தான். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சரியான போட்டி. ஐயா, நான் ஒன்று கேட்கட்டுங்களா? கேளு. மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று எபேசியர் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுக்கு அர்த்தம் என்னங்கய்யா? ஏற்கனவே கோவமாக இருக்கா, இப்போ இந்த நேரத்தில் இந்த வசனம் தேவைதானா? எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற ஆளாக இருப்பா போல. நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். அட அட, இந்த கீழ்ப்படுதல் அப்படியே வேத வசனத்துக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அதை பற்றி யார் கவலைப்படுகிறா? எஸ்தர், உன் சார்பா யாரும் வரலையா? வராரு அங்கிள். யாருமா? அதுதான் சஸ்பென்ஸே. எது எப்படியோ நாளைக்கு வீடே அல்லோலப்பட போகுது. என்ட கர்த்தாவே, என்னை ரட்சியும். இன்றைக்கி பார்த்து பாஸ்டர் செய்தியை ரொம்ப நேரம் கொண்டு போயிட்டார். கெஸ்ட்டு வேறு வந்துட்டாங்களோ என்னமோ டென்ஷன் ஆயிட்டேன். டேவிட் அவனை கடைக்கு அனுப்பியிருக்கேங்க. ஜோ எங்கே போனா? தெரியலங்க. இங்கே இருந்த என்ஐவி பைபிள் எங்க? நேற்று எஸ்தர் எடுத்து படிச்சிட்டு இருந்தா, அவளை கேளுங்க. இந்தாங்கப்பா என்ஐவி பைபிள். உன்னை யார் என்ஐவி பைபிள் எடுக்க சொன்னது? நீங்கள் கேஜேவி தானே படிப்பீங்க, என்ஐவியை தொடவே மாட்டீங்க. இன்னைக்கு என்ன புதுசாக என்ஐவி மேலே பாசம்? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம் அது தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். அடடா, நம்ம வீடு தானே அது? இல்லை வீடு மாதிரி வந்துட்டேனா? ஐயா இருக்கார், அப்போ நம்ம வீடு தான். ஜோ, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தினமும் 1 மணி நேரம் ஒன்று பார்க்க முடியல. எங்கே போகிற, என்ன செய்கிற? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா, ஆனாலும் கிளைமேக்ஸில் சொல்லிவிடுவேன். சரி, ஸ்வீட் கடைக்கு போய் நேற்று ஆர்டர் பண்ணினதை வாங்கிட்டு வந்துடு. ஜோ, அப்படியே ஒரு முழு கோழி 1, மட்டன் 2 கிலோ, மீன் 1 கிலோ, அப்புறம் நண்டு ராட்டு இருந்தால் அதில் 1 கிலோ வாங்கிக்க. என் அண்ணனுக்கு சமைக்கணும். சரியான மாமிச பட்சியாக இருப்பாரோ? ஓ, அவருக்கு வயிறு தான் தேவன் போல. என்ன மாரி, எங்கள் எம்டி பியூர் வெஜிடேரியன். நீ பாட்டு கோழி மீன் ராட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உங்கள் எம்டிக்கு வேணா தனியாக வெஜிடேரியன் செஞ்சிடுறேன். என் அண்ணனுக்கு அசைவம் இருந்தால் தான் சாப்பிடுவார். ஜோ, போய் அம்மா கேட்டதையும் வாங்கிட்டு வா. சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படைந்தாள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இங்கே எல்லாமே தலைகீழாக இருக்குது. என்ன? ஒன்றும் இல்லைங்கய்யா, உங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சே இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஏண்டா, நான் தான் ஒழுங்காக போட்டிருக்கேன்ல. ஆமாம், அதுதான் ஒழுங்கா. இப்போ பார்க்க தான் நீட்டாக இருக்குது. எங்கள் பிரின்ஸிபல் வராரு, வீட்டை நீட்டாக வச்சுக்கிறது இல்லை. நீட்டாக வச்சுக்கிறத பற்றி நீ பேசுகிற. உன் ரூமுக்கு பிரின்ஸிபல் வந்து பார்த்தா அப்போ தெரியும் நீட்டுன்னா என்னன்னு. இது என்ன செல்ஃபில் இருக்க வேண்டிய புக்கெல்லாம் டேபிள் மேலே பரப்பி வச்சுட்டு இங்கே என்ன புத்தக கண்காட்சியாக நடக்குது? ஏன், இங்கே இருக்கிற புத்தகத்திலேருந்து கேள்வி எதுவும் கேட்டுருவாருன்னு பயமா? கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார்.
நாங்கள் எல்லாரும் ஒரே டென்ஷனாக இருக்கோம், நீ பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும். கூட்ட முடியாது, குறைக்கத்தான் முடியும். கவலைப்படாதீங்கன்னா அப்போ தான் கவலைப்படுவாங்க. பயப்படாதீங்கன்னா அப்போ தான் பயப்படுவாங்க. சோர்ந்து போகாதீங்கன்னா அப்போ தான் சோர்ந்து போவாருங்க. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு சகஜமப்பா. என்ன இன்னும் எம்டியை காணோம்? பிரின்ஸிபல் வரேனாரு, காணோம். ஹலோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேன். யார் ஜோ ஃபோனில்? ஐயா, என்னமோ இங்கிலீஷ் பீஸில் பேசுகிறாரு, ஒன்றுமே புரியலை. இந்தாங்க நீங்களே பேசுங்க. குட் மார்னிங் சார். அப்படியா? ஓகே சார், பரவாயில்ல சார். யாருப்பா? எம்டி தான். திடீர்னு அவர் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையா, ஸோ வரலேன்னு சொல்லிட்டார். அப்பாடா, ஒரு டென்ஷன் க்ளோஸ். நல்ல வேலை, என் பிரின்ஸிபல் நல்லா கவனிக்கலாம். ஹலோ, இருங்க. டேவிட் தம்பி, உனக்கு தான் ஃபோன். ஹலோ, குட் மார்னிங் சார். ம் ம் சரி சார். என்ன தம்பி, உங்கள் பிரின்சிபல் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லை, காலேஜ் வேலையாக சேர்மனை பார்க்க போகிறாரு. ரெண்டாவது டென்ஷனும் க்ளோஸ். இன்னும் கோலியாத் மட்டும் வரணும். கோலியாத்தா? யார் அங்கிள்? அதாம்மா, உங்கள் துபாய் மாமாவை சொன்னேன். அவர் பேரு கொர்னேரியாச்சே. அப்படியா? நான் கோலியாத்துன்னு நினச்சேன். ஹலோ, இங்கே நான் பேசுகிறேன். அங்கே யார் பேசுகிறது? ஆமாம், மேரியம்மா வீடு தான். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, சொல்லிடுறேன். விடுதலை விடுதலை விடுதலை. ஜோ, யார் ஃபோனில்? ஐயா, உங்களுக்கு இல்லை ஃபோன், அது அம்மாவுக்கு. அம்மா, அம்மே. என்ன ஜோ? அம்மா, உங்கள் பாசமிகு துபாய் அண்ணன் வரலையாம்மா? ஐயோ, திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போடுற? அது உங்கள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் நேற்று ராத்திரியிலேருந்து இந்தியா பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கிற போர் கலவரம் மாதிரி இருந்துச்சான். ஆனால் இப்போ காலையில் இஸ்ரேல் பாலஸ்தீன மாதிரி சண்டை நடக்குதான். அதனால் இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. யாரும் வருத்தப்பட வேணாம்னு சொல்லிட்டாருமா. நான் சொன்னவர் வந்துட்டாரு. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். என்ன எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நானும் ஜோ அங்கிளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் பாஸ்டர். அப்படின்னா மற்றவங்க சந்தோஷமா இல்லையா? ஐயாவோட எம்டி, டேவிட் தம்பியோட பிரின்சிபல், மேரி அம்மாவோட துபாய் அண்ணன் எல்லோரும் இன்னைக்கு வரதா இருந்தாங்க. ஆனால் யாரும் வரவில்லை பாஸ்டர். ரொம்ப பிரயாசப்பட்டோம், சாப்பாடு கூட வேஸ்ட்டாக போச்சு பாஸ்டர். என் அண்ணனுக்காக விதவிதமா சமைச்சேன், எல்லாம் வீணா போச்சுங்க பாஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பிரின்ஸிபல் எல்லார் முன்னாடியும் என்னை தலைகுனிய வச்சுட்டார். சாப்பாடு அதிகமாக இருந்தா இல்லாதவங்களுக்கு கொடுங்க. பீட்டர், நான் சொல்கிறேன்னு நினச்சி வருத்தப்படாதப்பா. நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கெல்லாம் பலன் இல்லை. டேவிட் அவனோட பிரின்ஸிபல் எல்லாத்துக்கு முன்னாடியும் தலைகுனிய வச்சுட்டார்னு சொன்னான். ரொம்ப பிரயாசப்பட்டீங்க, கெஸ்ட்டு வர்றதுக்கு ஆயத்தமானீங்க.
கடைசியில் அதுக்கு பலன் இல்லாமல் போச்சு. ஆனால் ஒருத்தர் மறுபடியும் வரேன்னு சொல்லியிருக்கார். அவர் நிச்சயம் வருவார். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். தாமதம் பண்ண மாட்டார். ஆவிக்குரியவர்கள்னு சொல்லிக்கொள்கிற நாம் ஆண்டோட வரைக்கும் ஆயத்தமாக இருக்கிறோமா? நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாருடைய நாட்கள்லையும் நடக்கும். வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலும் நடக்கும்னு வேதம் சொல்லியிருக்க, இன்று நாம் உணராத ஜீவியம், நிர்விசாரமான ஜீவியம், உலக கவலை, வீணான பாரங்கள், உலக சிற்றின்பங்கள், இவைகளுக்கு அடுத்த காரியங்களையே சிந்தித்து அதையே நாடிக்கொண்டிருப்போமானால் எப்படி மணவாளனை எதிர்கொண்டு போவோம்? டேவிட் சொன்னான், பிரின்ஸ்பல் என்னை வெட்கப்படுத்திட்டார்னு. ஆனால் நம்முடைய ராஜா அப்படி செய்கிறவர் அல்ல. நிச்சயம் மறுபடியும் சீக்கிரத்தில் வரப்போகிறார். நம்மை நாமே நிதானித்து ஆயத்தமாவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். ஐயா, நீங்கள் என்னை அடிக்கடி கேட்பீங்க, 1 மணி நேரம் என்ன செய்கிறேன்னு. அந்த 1 மணி நேரம் என் தேவனோடு உறவாடுகிற நேரம். அது எனக்கு இன்பமான நேரம். எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் நான் என் ஜெப நேரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இதை ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கை சரித்திரத்திலே கற்றுக்கொண்ட பாடம். யார் வந்தாலும் தன்னுடைய ஜெப நேரம் முடிந்துதான் மற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் இன்னைக்கு பல பேர் ஜெப நேரத்திற்கோ வேத வாசிப்பிற்கோ முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போது 2 நிமிட ஜெபம், வெளியே போகும்போது கேலண்டரில் அன்றைய நாள் வசனம், படுக்கும்போது 2 நிமிட ஜெபம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று பலர் நினைத்து கொண்டிருக்கின்றனர். திட்டமிட்டு ஜெபிப்பதும் தினமும் ஜெபிப்பதுமே சரியான ஜெபம். ஜெபிக்கிற கிறிஸ்தவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். நம்முடைய ஜெப வாழ்க்கை சரியாக இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டமும் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஐயா. ஏன்னா அந்த நேரம் என்னை இன்னும் ஆராய்ந்து பார்க்க முடிகிறது. சரியாகத்தான் ஓடுகிறனா என்று நிதானிக்க முடிகிறது. அவருடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்த முடிகிறது. பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வர நாள் தான் எனக்கு சந்தோஷமான நாள். ஆண்டவர் நம்ம சந்திக்க வர நாள் தான் சந்தோஷமான நாள். இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. ஆமேன். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.